அடுத்து வந்து சம்ரீன்கிறவங்க கேட்குறாங்க, சம்ரீன் ஃபாத்திமாங்கிறவங்க கேட்குறாங்க, ஆண்கள் வீட்டில் தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது 2 மடங்கு 25 மடங்கு சிறந்தது என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். தனியாக தொழுவதை விட என்று கூறாமல் வீட்டில் தொழுவதை விட என்று கூறியுள்ளதால் வீட்டில் ஜமாத்தாக தொழுதால் 25 மடங்கு நன்மை கிடைக்காது என்று பொருள் வருகிறது. அப்போ மேலும் பெண்கள் ஜமாத் தொழுதால் 25 மடங்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜமாத்து தொழுகையை பற்றி பேசும் பொழுது நீங்கள் பள்ளிவாசலில் ஜமாத்தாக தொழுவது வீட்டில் தொழுவதை விட 25 மடங்கு மேலானது என்று ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு அவங்க கேட்குறாங்க, வீட்டில் ஏன் சொன்னாங்க, தனியாக தொழுவதை விடன்னு தானே சொல்லணும்னு கேட்குறாங்க. இது பற்றி வரக்கூடிய எல்லா ஹதீஸுகள்லையுமே தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவதுங்கிற வாசகம் தான் வருது. ஒரே ஒரு அறிவிப்பில் தான் என்ன வருதுன்னு கேட்டால், வீட்டிலும் கடை தெருவிலும் தொழுவதை விடன்னு வாசகம் வருது. அது விளங்கிட்டேன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், சலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாத்து தொழுகை அஃதலு சிறந்தது, மின் சலாத்தி அஹதிக்கும் வஹதஹு, அவர் தனியாக தொழுவதை விட சிறந்தது. தனியாக தொழுவது ஜமாத் தான் டாபிக், பள்ளியில் தொழுதான் வீட்டில் தொழுதான் அது டாபிக் இல்லை. தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது பி ஹம்சத்தி மைஸ்ரீன ஜுஸா, 25 மடங்கு மேலானது. இது முஸ்லீமில் உள்ள அறிவிப்பில் தனியாக தொழுவதை விடங்கிற வார்த்தையே நெஞ்சிருக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால், புகாரில் 477வது ஹதீஸில் வருதுன்னு வருதுன்னா, சலாத்துல் ஜமீஐ, ஜமாத்தாக தொழுவது தசீது, அதிக நன்மை தரும், அலா சலாத்திஹி ஃபி பைத்திஹி, வீட்டில் தொழுவதை விட, ஓ சலாத்திஹி ஃபி சூக்குஹி, அவனுடைய கடை தெருவில் போய் தொழுவதை விட, ஹம்சம் ஐஸ்ரீன தரஜா, 25 மடங்கு அதிகமாக தரும்னு இந்த புகாரி 477 ஹதீஸில் தான் வீட்டிலையும் கடை வீதியிலையும் தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவன்னு வந்திருக்குது. அதை எப்படி விளங்கிக்கணும்னா, வீட்டில் தொழுவதற்கு வந்து ஜமாத்தை தொழக்கூடாது, அந்த அர்த்தத்தில் விளங்கக்கூடாது. பொதுவாக பள்ளிவாசலுக்கு ஒருத்தன் எதுக்கு வர்றான், ஜமாத் தொழுவு தான் வர்றான். வீட்டில் வந்து யார் தொழுவான்னா சுன்னத்தான தொழுகையில் தொழுவாங்க, தனியாக தொழுகிறவங்க தொழுவாங்க. வீடு என்பது தனியாக தொழுவதற்கு உரிய ஒரு இடம். பள்ளிவாசல் என்பது சுன்னத்துகளை கூட வீட்டில் தொழுவ சொல்லிட்டாங்கல்ல, பள்ளிவாசல் என்பது கூட்டாக ஜமாத்தாக தொழக்கூடிய இடம். அதை கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லது ஒருவராக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது என்று சொன்னாங்களா என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஹதீஸை நீக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹதீஸ்லையும் எப்படி வரும்னு கேட்டால், இதே புகார் 645 ஹதீஸை பாருங்கள். சலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாஅத்து தொழுகை தஃலலு சலாத்தல் ஃபர்தி, தனியாக தொழுவதை விட மேலானதாக இருக்கும். பி சபஇம் வைஸ்ரீன தரஜா, 27 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இடத்துல வீட்டில் வரல, ஜமாத்தாக தொழுவது தனியாக தொழுவதை விட, தனியாக தொழுவதும் ஜமாத் தான் டாபிக், வீடாக கடத்தரவு டாபிக் கிடையாது. அது எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, நீ கடத்தரவு தனியாக தான் தொழுவீங்க, அதனால கடத்தரு தொழுவதை விடன்னு சொன்னாங்களே தவிர, கடத்தருவில் தொழுகிறது வீட்டில் பள்ளியில் தொழுகிறதுங்கிற என்ற அடிப்படையில் சொன்னது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு புகாரியுடைய ஹதீஸில் 646 வருகிறது, சலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாத்து தொழுகை தஃலலு சலாத்தல் ஃபர்தி, தனியாக தொழுகிறதை விட பி ஹம்சி மைஸ்ரீன தரஜா, 25 மடங்கு மேலானதாக இருக்கும்னு 646 எப்படி வருது, வீட்டில் வரல, தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது அப்படின்னு வந்திருக்கிறது. அதே புகாரில் 648 வருகிறது, என்ன வருதுன்னா, சலாத்துல் தஃதுலு சலாத்துல் ஜமீஐ, ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகை வந்து சிறப்புக்குரியதாக ஆகும். சலாத் அஹதிக்கும் வஹதஹு, தனியாக ஒருவர் தொழுகிற தொழுகையை விட மேலானதாக இருக்கும். பி ஹம்சிம் ஐஸ்ரீன ஜுஸா, 25 மடங்கு மேலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 648லையும் தனியாக ஜமாத்தாக அப்படி தான் வாசகம் தான் வருது. இது அதே முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னா, சலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாத்து தொழுகை என்பது தாதில் ஹம்சம் ஐஸ்ரீன சலாத்தில் ஃபர்தி, ஃபதுனா தனியாக தொழுகிற தொழுகையை விட 25 மடங்குக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி தனியாக ஜமாத்தாக அப்படி தான் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த அறிப்பில் வருது. அதே புகாரில் இது மாதிரி வருது. எல்லா ஹதீஸ்லையுமே தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுன்னு வருது. ஒரே ஒரு ஹதீஸில் மட்டும் என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் ஜமாத்தாக தொழுவது வீட்டில் தொழுவதை விட, ஜமாத்தாக தொழுவது கடையில் தொழுவதை விட மேலானதுன்னு வந்திருக்கு. அப்போ இந்த கடையில் தொழுவது வீட்டில் தொழுவது என்பது வந்து எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுச்சுங்கிறது வேறு ஹதீஸில் வச்சு பார்க்கும் பொழுது, கடையில் தனியாக தொழுவதை விட நாங்கள் வச்சுக்கிறணும், வீட்டில் தனியாக கூட்டுங்கிறது தான் அந்த நன்மை கிடைக்கிறது. நன்மை கிடைக்கிறது எதுக்காக கிடைக்குது, தனியாக கூட்டாகங்கிறது கிடைக்க தவிர, ஒரு தெருவில் நின்று தொழுகிறோம், இடம் இல்லைன்னு ஒரு தொழுகிறோம், ஜமாத்தை தொழுகிறோம்,
அதுக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கத்தானே செய்யும். இப்போ ஜமாத்துங்கிறதுக்கு உரிய நன்மையை தான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்துகிறாங்களே தவிர அது வீடு கடை என்பது என்ன இல்லை. உலக நடைமுறையில் வீட்டிலான தொழுவாங்க, தனியாக தொழுகிற ஆள் வீட்டை தொழுவார், கடையில் தனியாக தான் தொழுதுருவாங்க, ஜமாத்தை நாடுறவர் பள்ளிக்கு வந்துடுவார். அப்போ அந்த கருத்தில் தான் சொல்லியிருப்பார்கள். அந்த ஒரு ஹதீஸ் வர்றதுனால இவ்வளோ ஹதீஸ்லையும் தனியாக தொழுவது ஜமாத்தாக தொழுவது, தனியாக தொழுவது ஜமாத் தொழுவதுன்னு வர்ற காரணத்தினால இந்த அர்த்தத்தை அதில் ஜாயிண்ட் பண்ணி மெர்ஜி பண்ணி நான் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிறேன்னு, வீட்டில் தொழுதாலும் இல்லை பள்ளியில் ஒருத்தர் தொழுகிறாரு, தனியாக தொழுகிறாரு, 27 மடங்கு கிடைக்குமா? அந்த அர்த்தம் யாராவது வைத்தார்கள்னா அவங்கள்ட்ட கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? பள்ளிவாசலில் தனியாக ஒருத்தர் தொழுகிறாரு, 27 கிடைக்காது. ஏன் கிடைக்காது? பள்ளியில் தொழுகிறாரு, வீட்டில் தொழுவில் 20 ஜமாத் அவசியம். அதுதான் அர்த்தம். உனக்குதா?